பதாக கேளிக்கை நேயர்களுக்கு வணக்கம். பாயிண்ட் ஆஃப் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே. இந்த படத்தில் டாம் ஆலன், ஜெண்டையா, சாதி சிங் இவங்களாம் நடித்து டெஸ்டின் டேனியல் கிரிட்டன் இயக்கியிருக்காரு. இந்த படத்துக்கு முந்தைய படங்களான ஹோம் ட்ரையல்ஸ் படத்தை ஜான் வாட்சன் ஒரு இயக்கியிருந்தார். ஆனால் இந்த படத்தை ஒரு புது டைரக்டர் தான் இயக்கியிருக்காரு. I'm Spider-Man. We're faced with a threat that can be anyone. You sure you want to do this, Scorpion? You think I'm Scorpion? இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி இந்த ஹோம் ட்ரையல்ஸ் படங்களுடைய கடைசி படமான நோ வே ஹோம் படத்துடைய எண்டில் பீட்டர் பார்க்கரை இந்த உலகமே மறந்துடும் சொல்லிட்டு ஒரு ஸ்பெல் போட்டிருப்பாங்க. அதோடைய கண்டினியூஷனாக தான் இந்த படம் ஆரம்பிக்குது. படத்துடைய ஆரம்பத்தில் நம்ம ஸ்பைடர்மேன் தனிமையில் இருக்காரு. அவரோட ஃப்ரெண்ட் அண்ட் கேர்ள் ஃப்ரெண்டை ரொம்ப மிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பார். இருந்தாலும் அவருடைய அன்றாட வேலையான நியூயார்க் சிட்டியை காப்பாற்றுற வேலையை கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருப்பார். இதுக்கிடையில் டெலிபதி மூலயமா ஹியூமன்ஸை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு சூப்பர் பவர் வெளிவருது. அதுக்கு உருவமே இல்லை. இந்த சூப்பர் பவர் ஒரு மாஸ் பவராக மாறுது. இந்த டெலிபதி யார், இதோட தேவை தான் என்ன, ஸ்பைடர்மேன் தான் பீட்டர் பார்க்கர்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னாரா இல்லையா, கடைசியில் அவங்க கூட சேர்ந்தாரா இல்லையான்றதான் மீதி கதை. You're the only one who can sense it. Hey, can we do this one at a time, please? You're the only one who can defeat it. இந்த படத்தில் நல்லா இருந்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெலிபதி மூலயமா சிங்கிள் டைமில் ஒரு ஹியூமனை மட்டுமே கண்ட்ரோல் பண்ண முடியும்னு இருக்கிறது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒரு லட்சக்கணக்கான மக்களையும் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு காட்டுற அந்த விஷயம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இன்னொரு பக்கம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹல்க் ஒரு கேமியோ ரோலில் வராரு. அவர் வர சீன் பெருசாக பர்பஸ் இல்லைனாலும் அந்த சீனை ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். இந்த படத்தில் ஜெண்டையாவுக்கு பெருசாக நடிக்க ஸ்கோப் இல்லைனாலும் டெலிபதி மூலயமா ஜெண்டையா கண்ட்ரோல் ஆகப்படுறாங்க. கண்ட்ரோல் ஆன ஜெண்டையா ஸ்பைடர்மேனை எதிர்த்து பேசுகிற மாதிரி ஒரு சீன் வருது. அந்த ஒரு சீன் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். படத்தில் எமோஷனல் சீன்ஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சுன்னு சொல்லலாம். பீட்டர் பார்க்கர் தன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் எம்ஜேவை மீட் பண்ண போயிருப்பாரு. அவங்க பீட்டர் பார்க்கர் யாருன்னே மறந்துட்டு இருப்பாங்க. அதோட எம்ஜேவுடைய நியூ பாய் ஃப்ரெண்டை பார்க்குறாரு நம்ம பீட்டர் பார்க்கர். அந்த வருத்தத்தோடய திரும்புகிற அந்த காட்சி ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. இன்னொரு பக்கம் ஜீன் கிரே என்ற கேரக்டரில் வர சாதி சிங்குடைய பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த படத்துடைய மிகப்பெரிய பில்லர்னு சொன்னால் மிகையாகாது. டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்த ஸ்பைடர்மேன் படங்கள் எல்லாமே முழுக்க கிரீன் மேட்லேயே பண்ணுவாங்க. ஆனால் இந்த படத்தில் கொஞ்சம் போர்ஷன்ஸ் ரொம்ப லைவ் லொக்கேஷனில் பண்ணியிருக்காங்க. அது ரொம்பவே நல்லா வந்திருக்குன்னு சொல்லலாம். இந்த படத்தில் வர எல்லா ஸ்டன்ட் சீன்ஸும் ஜாக்கி சானுடைய கோரியா டீம் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது ஒரு சில இடத்துல ஒர்க் ஆயிருந்துச்சுன்னு சொல்லலாம். குறிப்பாக ஃபஸ்ட்டு வர ஸ்டன்ட் சீன் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துக்கு மியூசிக் பார்த்தீங்கன்னா லைவ் கோரஸ் ட்ரை பண்ணியிருக்காங்க. அது முக்கியமாக எமோஷனல் சீன்ஸில் நல்லா ஒர்க் ஆயிருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த படத்துடைய மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பைடர்மேன் யூனிவர்ஸ் ஒரு ஃப்ரான்சைசி மாடல். என்னமோ நியூயார்க் சிட்டியை காப்பாற்றுறதுக்கு போலீஸே இல்லாத மாதிரியும், ஸ்பைடர்மேன் வந்து தான் நியூயார்க் சிட்டியை காப்பாற்ற முடியுன்ற மாதிரியும் காட்டுறாங்க. இது டீனேஜர்ஸ் தான் டார்கெட் பண்ணுறாங்கன்னு சொன்னாலும் ஏதோ குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டுற மாதிரி தான் நமக்கு இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு டியூன், மேட் மேக்ஸ் மாதிரியான படங்கள் சைஃபை படமாக இருந்தாலும் அதோடைய ஸ்டோரி வேர்ல்டு, தீம் அண்ட் எக்ஸிக்யூஷன் எல்லாமே படத்துக்கு படம் நம்மளை எக்ஸைட்மெண்ட்டை க்ரியேட் பண்ணும். ஆனால் இந்த மாதிரியான சூப்பர் ஹீரோ படங்கள் நம்ம காலையில் மதியம் நைட்டு ஒரே மாதிரியான ஃபுட்டை சாப்பிட்ட மாதிரி ஃபீல் தான் கொடுக்குதே தவிர ஒரு எந்த ஒரு என்கேஜ்மெண்ட்டும் இல்லை. இதில் படத்தில் ஸ்டன்ட் சீன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் வருது. ஒரு 3-4 இடத்துல வருது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிஞ்சா ஃபைட் எல்லாம் இன்னும் நல்லாவே பண்ணியிருக்கலாம். ஆனால் ரொம்ப சுமாராக தான் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துடைய ஆண்டகனிஸ்ட்னு சொல்லப்படுற ஜீன் கிரே ஆரம்பத்தில் இன்னசென்ட்டாக தான் இருக்காங்க. அவங்களுடைய எல்டர் சிஸ்டரை நம்ம சீக்ரெட் ஏஜென்ட் எட் பில் கடத்திட்டு வந்துடுறாரு. அவர் ஏன் கடத்திட்டு வந்தாருன்றதுக்கான மோட்டிவ் சரியாக சொல்லப்படலை. ஓவராலாக அந்த படம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பில்டிங் ஸ்பைடர்மேன் தாவிக்கிட்டு நியூயார்க் சிட்டியை காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறது ஒரு மாதிரி அயற்சியாக இருக்குன்னு சொல்லலாம். ஒருவேளை ஸ்பைடர்மேன் யூனிவர்ஸ் ஃபேன்ஸுக்கு இந்த படம் ஒர்க் அவுட் ஆகலாம். ஆனால் ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறவங்களுக்கு இந்த படம் ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் சந்தேகம் தான். எங்களை கேட்டிங்கன்னா இந்த படம் ஒரு பிலோ ஆவரேஜ். இதே மாதிரி ஒரு நல்ல சினிமாவோட அடுத்த வாரம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.